ரைட். இன்றைக்கு நம்ம வெப்ப பகுதியவியல்ல ஆரம்பிக்க போறோம். இதுல 2028 ஆக்கள் மட்டும் 27 ஆக்களும் ஜாயின் பண்ணலாம். 2027க்கு எக்ஸாமுக்கு முதல் ஹீட்டும் லைட்டும் எலக்ட்ரிசிட்டியும் சவுண்டும், அதாவது வேவ் சைன் ஆசிலேஷன் என்ற பாடமும் ஹீட்டும் எலக்ட்ரிசிட்டியும் முடிப்போம். ஆனால் நான் என்னோட 2027க்கு இந்த டைமுக்குள்ள முடிப்பேன், இந்த டைமுக்குள்ள முடிக்கலாம்னு சொல்ல மாட்டேன். ஏனென்றா நான் 2027 அந்த ஸ்மார்ட் ஸ்டடிக்குள்ள நான் கொண்டு வரல. நீங்க நான் உங்களுக்கு சிலபஸ் ஃபுல்லா முடிக்க மாட்டேன். நான் 7 மணி அளவுக்காக பண்ணி தருவேன். எக்ஸாம் முதல் 2028க்கு தான் 2027 டிசம்பருக்கு முதல் சிலபஸ் முடிப்பேன். சரியா? ரைட். இன்றைக்கு வெப்ப பௌதிகவியல், அதாவது ஹீட் என்ற பாடத்தை ஆரம்பிக்க போறோம். சரியா? அப்ப ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது வெப்ப பௌதிகவியல், புது கோப்பியில பாவீங்க ஹீட்ட. சரியா? வெப்ப பௌதிகவியல் ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. நம்ம ஹீட் என்ற பாடத்தை படிக்கக்குள்ள முதலாவதா நமக்கு ஒரு தெரிஞ்ச ஒன்றில் இருந்து தான் ஆரம்பிக்கணும். அதாவது வெப்பநிலை. என்ன சமன்? வெப்பநிலை. சரியா? சப் ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, வெப்பநிலை. சரியா? வெப்பநிலை என்றா என்னன்னு பார்த்தோம்டா, இப்போ ஏதாவது ஒரு பொருள் ஒன்று இருக்கு, அது என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கும்? துணிக்கைகள் ஆக்கப்பட்டிருக்கும். சரியா? அப்ப அதுல துணிக்கைகள் இருக்க போகுது. சரியா? இப்ப இந்த துணிக்கைகள் அதிரும், அதாவது துணிக்கைகள் அதிர்ந்து கொண்டிருக்கும். இது ஒரு பக்கம் அதிரும், இது ஒரு பக்கம் அதிரும், இது ஒரு பக்கம் அதிரும், இது இப்படி அதிரும், ஏதோ ஒரு திசையில் அதிர்ந்து கொண்டிருக்கு. சரியா? இப்படி ஒவ்வொரு திசையில அதிர்ந்து கொண்டிருக்க போது இதுதான் அதாவது எவ்வளவு அதிர்வால வர இயக்க சக்தி தான் ஒரு துணிக்கை ஒன்றின், சரியா, அதிர்வால வார இயக்க சக்தியைத்தான் நம்ம வெப்பநிலை என்று சொல்றோம். அதாவது இந்த துணிக்கைகள் என்ன செய்ய போது? ஒவ்வொரு பக்கம் அதிர்ந்து கொண்டிருக்க போது. சரியா? இந்த அதிர்வால வார இயக்க சக்தி தான் வெப்பநிலை. சரியா? அதாவது நீங்க அதிரக்குள்ள, சரியா, நீங்க இதை தொட்டு பாக்குறீங்க, தொடக்குள்ள நடக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு அதிரக்குள்ள ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை உணர்வீங்க. கொஞ்சம் சூடா இருக்கிறாப்புல இருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகமா அதிரக்குள்ள உங்களுக்கு என்ன நடக்கும்? அதுல வெப்பம் கூட இருக்கிறதா தெரிய போகுது. அதாவது கூட சுடுற மாதிரி இருக்க போகுது கையை வச்சு பார்க்க. அதாவது துணிக்கைகள்ற இயக்க சக்தி கூடக்குள்ள நீங்க வெப்பம் கூடவா இருக்கிறதா உணருவீங்க. துணிக்கைகள்ற இயக்க சக்தி குறைய இருக்கக்குள்ள அதுல வெப்பம் குறைய இருக்கிறதா உணருவீங்க. வெப்பநிலை என்றா என்ன என்றா துணிக்கைகள்ற அதிர்வு அல்ல வர இயக்க சக்தி தான் வெப்பநிலை. சரியா? அப்ப நீங்க அதை தொட்டு பார்க்கக்குள்ள மெல்லவா அதிர்ந்து கொண்டு இருந்துச்சுன்னா வெப்பம் குறைவா இருக்கிறதா உணர்றீங்க. வேகமா இருந்துச்சுண்டா வெப்பநிலை கூட இருக்கிறதா உணர்றீங்க. அப்ப வெப்பநிலை என்றா என்னண்டா துணிக்கைகள் அதிர்வுல வார இயக்க சக்தி தான் வெப்பநிலை. இது கிளியர் தானே? அடுத்ததாக ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க, வெப்ப இயக்கவியலின் பூச்சிய விதி.
அதாவது மெக்கானிக்ஸ்ல பார்ப்போம் நியூட்டன் இயக்க விதிகள் முதலாம் விதி இரண்டாம் விதி மூன்றாம் விதி என்று போகுது. அதென்ன இதுல தெர்மோடைனமிக்ஸ்ல பூச்சிய விதி என்று வந்திருக்குண்டா வெப்ப இயக்கவியல்ல முதலாவது விதி எழுதப்பட்டது ஒரு 1800ஆம் ஆண்டு, அநேகமா 1850கள் எழுதப்பட்டிருக்கணும், 40-50கள்ல. சரியா? அப்ப முதலாவது விதி என்று அத எழுதிட்டாங்க. அடுத்ததா அதை விட ஒரு அடிப்படையான விதி உண்டு. சரியா? அதை விட ஒரு அடிப்படையான விதி உண்டு. சரியா? அத எழுதுறாங்க அப்படின்னா 1930 அந்த ரேஞ்சில் எழுதுறாங்க. அப்ப முதலாவது விதி எழுதப்பட்டு கனகாலத்துக்கு பிறகு அதை விட பேசிக்கான ஒரு விதி எழுதுறாங்க. அப்ப அத முதலாவது இரண்டாவது விதி என்று எழுதலாம். என்ன, முதலாவது விதியை விட ஒரு அட்வான்ஸான விதியைத்தான் இரண்டாவது விதி என்று எழுதலாம். அப்ப அதுக்காக வேண்டித்தான் வெப்ப இயக்கவியலின் பூச்சிய விதி என்று அதை சொல்ற. அதாவது ஒரு பேசிக்கான ஒரு விதிதான் பூச்சிய விதி. அது என்னன்னு பார்த்தோம்டா, 3 பொருட்கள் சரியா? ஏபிசி என்று 3 பொருள். அதுல ஏயும் பியும் வெப்ப சமநிலையில் இருக்கு, பியும் சியும் வெப்ப சமநிலையில் இருக்குண்டா ஏயும் சியும் வெப்ப சமநிலையில இருக்குமன்றாங்க. அதாவது ஏயும் பியும் வெப்ப சமநிலையில இருக்குண்டா இந்த துணிக்கைகள் இருக்கு தானே, ஏயில துணிக்கைகள் இருக்கு, அந்த துணிக்கைகள் அதிர்ந்து கொண்டு இருக்க போதுனே. அதே மாதிரி இது பி, ஏயும் பார்ப்போமே. ஏயில இருக்கிற துணிக்கைகளும் அதிர்ந்து கொண்டிருக்க போது இந்த 2 துணிக்கைகளும் சமன அதிர்ந்து கொண்டிருந்தா, அதாவது ஒரே வெப்பநிலையில இருக்கு, அதாவது ஏயும் பியும் ஒரே வெப்பநிலையில இருந்தா, பியும் சியும் ஒரே வெப்பநிலையில இருந்தா ஏயும் சியும் ஒரே வெப்பநிலையில இருக்கும்ன்றாங்க. சரியான பேசிக்கான விதி இது. அப்ப அதனாடித்தான் இந்த ஜீரோ லோ, அதாவது பூச்சிய விதி என்று சொல்றாங்க. அதாவது ஏயும் பியும் வெப்ப சமநிலையில இருந்தா, பியும் சியும் வெப்ப சமநிலையில இருந்தா ஏயும் சியும் வெப்ப சமநிலையில இருக்கும். இது ஒரு ஒன்றுமே இல்லாத விஷயம். இதுதான் வெப்ப இயக்கவியலின் பூச்சிய விதி. சரியா? இது கிளியர் தானே? அதாவது ஏயும் பியும் வெப்ப சமநிலையில இருந்தா, பியும் சியும் வெப்ப சமநிலையில இருந்தா ஏயும் சியும் வெப்ப சமநிலையில இருக்கும். அடுத்ததா சப்ஹெட்டிங் போட்டுக்கொள்ளுங்க, வெப்பநிலை. இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க லேப்லயோ சரி வீட்லயோ சரி வெப்பமானி பாவிச்சிருப்பீங்க. இப்ப வெப்பமானி எப்படி இருக்குன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும், எக்ஸாம்பிள் வச்சோம், ஒரு ரச வெப்பமானி இடவும் கீழே ரச குமிழ் இருக்கும். சரியா? உங்களுக்கு இதுல வெப்பநிலை குறிக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப இதுல பார்ப்போம், இதுல 0ல இருந்து 100 மட்டும் கொடுத்திருப்பாங்க. சரியா? இப்ப இதுக்குள்ள இருக்கிற ரசம் வெப்பமேற என்ன நடக்க போகுது?
விரிஞ்சி 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 மேலே வரப்போகுது. சரியா? அப்ப இது என்ன நடக்குதுண்டா, நீங்க ரசத்துல வெப்ப விரிவால ரசம் மேல போகுது. வெப்பம் கூட 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 மேல போகுது என்ன. இது என்ன, வெப்பத்துக்கு ரசம் விரியுது. அதாவது இத சொல்றது என்னண்டா, வெப்பத்தால ரசம் விரிகிறத சொல்றது அதுல வெப்பமான இயல்பு. அதாவது வெப்பமான இயல்பு, அதாவது வெப்பம் கூட கூட அதுல ஏதோ ஒரு பௌதிக கணியத்துல மாற்றத்தை தருகிறது. சரியா? அதாவது வெப்பம் கூடினோன்னு என்ன நடக்குது, இது விரியுது. இது ஒரு திரவம் தானே, ரசம் ஒரு திரவம் தானே. இப்ப தண்ணியை கொதிக்க வச்சீங்கன்னா என்ன நடக்கும், தண்ணி விரியும். அதே மாதிரி ரசத்துக்கு வெப்பத்தை கொடுக்கக்குள்ள ரசம் விரியும். சரியா? அப்ப ரசம் விரிஞ்சி மேல போறபடி, அதாவது ரசத்துல கனளவு கூடி மேல போறபடியா நீங்க வெப்பத்தை அளப்பீங்க. அப்ப இதை சொல்றது வெப்பமான இயல்பு. அதே மாதிரி பாருங்க, தடை வெப்பமானி இருக்கு. தடை வெப்பமானியில் என்ன நடக்க போகுது, தடை வெப்பமானியும் அதே மாதிரி என்ன நடக்க போகுது, தடை கூட. அதாவது நீங்க கூடின வெப்பநிலையில தடை வெப்பமானியை வைக்கக்குள்ள தடை கூட போகுது. அப்ப இதுல வெப்பமான இயல்பு எதுன்னு கேட்டா தடை. சரியா? அப்ப ஒரு வெப்பநிலை கூடக்குள்ள அதுல என்ன மாற்றம் வருகுதுன்றதை வச்சுதான் நம்ம வெப்பநிலையை அளக்க போறோம். சரியா? அப்ப இதுல வாரது தடை, அதே மாதிரி ரச வெப்பமணியில வாரது கன அளவு. அப்ப அந்த அதாவது ஒரு பதார்த்தத்துல பௌதிக கணியம் வெப்பநிலையோட எப்படி மாறுவது என்றதை வச்சு கொண்டுதான் வெப்பநிலையை அளக்கிறோம். இதைத்தான் வெப்பமான இயல்பு என்று சொல்றோம். அதாவது அந்த வெப்பநிலைக்கு அது எப்படி மாறுபடுகிறதுன்றதை வச்சு கொண்டு வெப்பநிலையை அளக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு, அதைத்தான் சொல்றது வெப்பமான இயல்பு. அடுத்ததான் சின்ன சப்வேரிங் கொண்டு போடுங்க. வெப்பமான இயல்புகளில் இருக்க வேண்டிய பண்புகள். வெப்பமான இயல்புகளில் இருக்க வேண்டிய பண்புகள். இப்ப வெப்பமான இயல்புகள்ல இருக்க வேண்டிய பண்புகள் என்னன்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம வெப்பநிலை அளக்க போறோம். எப்படி வெப்பமான இயல்பை வச்சு கொண்டுதான் வெப்பத்தை அளக்க போறோம். அதாவது வெப்பமான இயல்புல இருக்கிற பண்பை வச்சு கொண்டுதான் வெப்பநிலையை அளக்க போறோம். சரியா? அப்ப வெப்பமான இயல்புகள்ல இருக்க வேண்டிய என்னென்ன பண்புகள் பார்ப்போம். சரியா? வெப்பமான இயல்பொன்றை வச்சு கொண்டுதான் வெப்பநிலை அளக்கம் என்றது. இப்ப அந்த வெப்பமான இயல்புக்கு கண்டிப்பா இருக்க வேண்டிய பண்புகள் 2 இருக்கு. சரியா? என்னண்டா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு தடை வெப்பமானி ஒன்று இருக்கு. அப்ப தடை வெப்பமானி இருக்குன்னு வைப்போம். அதுக்கு இருக்க வேண்டிய வெப்பமான இயல்பு. சரியா? வெப்பமான இயல்பு எப்படி கண்டிப்பா இருக்கணும் மட்டும் பார்ப்போம். இப்ப பார்த்தோம்டா, இது ஒரு தடை வெப்பமானி என்று வைப்போம். சரியா? இதுல தடையை வச்சு கொண்டுதான் வெப்பநிலையை சொல்லுறோம். சரியா? இப்ப இதுல வெப்பமான இயல்பு என்ன, தடை. இப்ப தடையை வச்சு கொண்டுதான் வெப்பநிலையை சொல்ல போறோம். சரியா? தடையை வச்சு கொண்டு வெப்பநிலையை சொல்ல போறோம். இப்ப ஒரு தடைக்கு உதாரணத்துக்கு சொல்லும், ஒரு 5 ஓம் என்ற தடைக்கு, சரியா, ஒரு வெப்பநிலையை சொல்லுவோமே, ஒரு 30 பாகை சீக்கும் 5 ஓம காட்டுது, 70 பாகை சீக்கும் 5 ஓம காட்டுது. அப்ப இதை பாவிக்கலாமா? நீங்க என்னத்தை வச்சு கொண்டு வெப்பநிலையை சொல்ல போறீங்க, இந்த இருக்கிற 5 ஓம வச்சு கொண்டு. சரியா? அப்ப 5 ஓம் வந்தா நீங்க 30 பாகை சீக்க சொல்லுவீங்களா, 70 பாகை சீக்க சொல்லுவீங்களா? விஷயம் விளங்குது தானே? அதாவது 30 பாகண்ட வெப்பநிலைக்கும் 5 ஓம காட்டுது. தடை வெப்பநிலையில தடையை வச்சு கொண்டுதான் வெப்பநிலையை சொல்ல போறோம். சரியா? அதே நேரம் 70 பாக என்ற வெப்பநிலைக்கும் 5 ஓம காட்ட போகுது. அப்ப நீங்க வெப்பநிலை என்னென்று வாசிக்கிறதுக்கு எடுக்கிற சாமான் என்ன, தடை. அப்ப 5 ஓம் தடை வந்தா நீங்க 30 பாக சி என்று எடுப்பீங்களா, இல்ல 70 பாக என்று எடுப்பீங்களா?
அப்ப கண்டிப்பா வெப்பமானியில் இருக்க வேண்டிய பண்புல ஒன்று, அதாவது ஒரு வெப்பநிலைக்கு ஒரு பெருமானத்தை தான் காட்டும். சரியா? அதாவது 5 ஓம் என்ற தடைக்கு 30 பாய்க்கும் காட்டில 70 பாய்க்கும் காட்டில ஒன்றுல 30 பாய்க்கு காட்டணும், இல்லாட்டி 70 பாய்க்கு காட்டணும். அப்ப இது கண்டிப்பா இருக்க வேண்டிய வெப்பமான இயல்புல ஒரு பண்பு. சரியா? அதாவது ஒரு வெப்பநிலைக்கு ஒரு பருமானத்தை தான் காட்டணும் வெப்பமான இயல்பு. இப்ப சும்மா ஒரு கிராஃப்ல பார்ப்போம் அது எப்படி இருக்கும்ன்றது. இப்ப இதுல வெப்பநிலையை குறிப்போம். இப்ப இதுல வெப்பமான இயல்பை குறிப்போம். வெப்பமான இயல்பு ஈண்டு போடுவோம். சரியா? இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம தடை வெப்பமானி எடுத்த மாதிரியே பார்ப்போமே. சரியா? இப்ப பார்ப்போம். சரியா? அதாவது இப்படி ஒரு நிலைமையில பார்த்த மாட்டோம். இப்படி இது இருக்க ஒவ்வொரு வெப்பநிலையை கூட்டி 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 போக்குள்ள நமக்கு இப்படியான ஒரு வாசிப்பை தான் தருகுது. அதாவது இப்ப சொல்லுவோமே, இதுல 0 பாகைசி, இதுல 10 பாகைசி, இதுல 20 பாகைசி, இதுல 30 பாகைசி, இதுல 40 ரெண்டு வெப்பநிலை ஒவ்வொன்றா கூட்டி கொண்டு போய் இதுல வெப்பமானியல் தடை வெப்பமானியில தடை அளக்கலாம். சரியா? அப்ப சைவர்ல நமக்கு காட்டுது, சைவர்ல இப்படி காட்டுது, தடை இவ்வளவு இருக்கண்டு காட்டுது. சரியா? 10 பாகையில இவ்வளவு இருக்கண்டு காட்டுது, 20 பாகையில இவ்வளவு இருக்குதுன்னு காட்டுது, 30 பாகையில இவ்வளவு காட்டுது, 40 பாகையில இவ்வளவு காட்டுது. அப்ப ஒவ்வொரு வெப்பநிலையிலையும் தடை அளந்து தடையை குறிக்கிறோம். சரியா? இப்ப நீங்க தடை வெப்பமானியில உங்களுக்கு டிரெக்டா 20 பாகம் 30 பாகம் வருகுதா? 20 பாகம் 30 பாகம் வருதா? இல்ல. தடையிற பெருமானத்தை தானே அளக்க போறீங்க. அப்ப தடையிற பெருமானம் உங்களுக்கு எத்தனை வரப்போகுது? உதாரணத்துக்கு ஒரு 5 ஓம் 10 ஓம் தான் தடையிற பெருமானத்துல இருந்து அந்த தடைக்கு என்ன வெப்பநிலைன்றதான் காண போறீங்க. இப்ப சொல்லுவோம், நமக்கு தடையிற பெருமானம் இப்படி வருகுது. உங்களுக்கு ஒரு வெப்பநிலையில தடையிற பெருமானம் இப்படி வருகுது. அப்ப நீங்க தடையிற பெருமானத்துல இருந்து தானே வெப்பநிலையை காண போறீங்க. அப்ப தடையிற பெருமானத்துல இருந்து வெப்பநிலையை காண போறீங்கன்னா என்ன நடக்க போறீங்க? இப்படி ஒரு போட்டோ கருவீங்க. சரியா? அப்ப இது எங்கெங்க வெட்டுதுன்னு பாப்பீங்க. சரியா? இது எங்கெங்க வெட்டுதுன்னு பாத்தீங்கன்னா இவ்வளத்தை வெட்டுது. அப்ப இவ்வளத்தை ஒருக்கா வெட்டுது, இவ்வளத்தை ஒருக்கா வெட்டுது. சரியா? இப்ப பி நோட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 ஓம் எடுப்போமே, 5 ஓம்ல உங்களுக்கு 10 பாகையும் காட்டுது, 40 பாகையும் காட்டுது. அதாவது 10 பாகண்ட வெப்பநிலையிலையும் 5 ஓம் என்ற தடையை காட்ட போகுது, 40 பாகண்ட வெப்பநிலையிலையும் 5 ஓம் என்ற தடையை காட்ட போகுது. அப்ப உங்களால சொல்ல இயலுமா 5 ஓம் என்று காட்டினா 10 பாகையா 40 பாகையாண்டு சொல்ல இயலாது. என்ற ட்ரெண்டுக்கும் அது 5 ஓமை தான் காட்ட போகுது. அப்ப இப்படியான சிச்சுவேஷன்ல நீங்க என்ன செய்வீங்கன்னா இது ஒரு வெப்பமான இயல்பா எடுக்க இயலாது. அப்ப கண்டிப்பா ஒரு வெப்பநிலைக்கு அந்த வெப்பமான இயல்பு ஒரு வாசிப்பை தான் தரணும். சரியா? அதாவது இப்படி இருக்குமெண்டா ஒரு வெப்பநிலைக்கு என்ன இது ஒரு ரீடிங் கொண்டு காட்டுதுண்டா இதுக்கு ஒரு வெப்பநிலையை தான் காட்டும். இதுல பாருங்க ஒரு வெப்பநிலையை தான் காட்டும், இதுல பாருங்க ஒரு வெப்பநிலையை தான் காட்டும். அப்ப அதுல வர வாசிப்புக்கு ஒரு வெப்பநிலை தான் விடையா இருந்தா தான் நம்மளுக்கு இந்த இதை ஒரு வெப்பமான இயல்பா எடுக்கலாம். ஏன்டா இது பாருங்க வெப்பமான இயல்பு என்ன நடக்குது, தடையோட குறைஞ்சி கூடக்குள்ள ட்ரெண்டு வாசிப்பை காட்ட போகுது. அதாவது ட்ரெண்டு வெப்பநிலைக்கு ஒரே வாசிப்பை காட்ட போகுது. அப்ப இதை ஒரு வெப்பமான இயல்பா எடுக்க இயலாது. ஆனா இப்படி வருமாண்டா இதை வெப்பமான இயல்பா எடுக்கலாம். அப்ப இது கண்டிப்பா வெப்பமான இயல்பில் இருக்க வேண்டிய ஒரு பண்பொன்று. அதாவது சீரான இல்ல ஒரு ஒரு வெப்பநிலைக்கு ஒரு வாசிப்பை தான் தரணும். அதாவது சிங்கிள் வேல்யூ ஃபங்க்ஷன் இருக்கணும். சரியா? அதாவது ஒரு தனிப்பெருமானத்துடையதா இருக்கணும். அதாவது வெப்பநிலைக்கு அந்த வெப்பமான இயல்பு ஒரு வெப்பநிலைக்கு ஒரு தனிப்பெருமானத்தை தான் கொண்டிருக்கணும். இது 2 பெருமானத்தை காட்டக்கூடாது. சரிதானே? அதாவது இப்படி வருமெண்டா இது வெப்பமான இயல்பா எடுக்கலாம். ஏன்டா இது பாருங்க வெப்பமான இயல்பு என்ன நடக்குது, தடையோட குறைஞ்சி கூடக்குள்ள ட்ரெண்டு வாசிப்பை காட்ட போகுது. அதுல பாருங்க ஒரு வெப்பநிலையை தான் காட்டும், இதுல பாருங்க ஒரு வெப்பநிலையை தான் காட்டும். இதுல பாருங்க ஒரு வெப்பநிலையை தான் காட்டும். அப்ப
இப்படி இருக்க கூடாது, இப்படி இருந்தா சரி. அதாவது இதுல பாருங்க, ஒரு பெருமானத்துக்கு ரெண்டு வெப்பநிலையை காட்டுது. ஆனா இதுல பாருங்க, ஒரு பெருமானத்துக்கு ஒரு வெப்பநிலையை தான் காட்டுது. அப்ப இப்படித்தான் இருக்கணும், இதுல இப்படி இருக்க. சரியா? இது கிளியர் தானே? ரைட். அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த வெப்பமான இயல்பானது தொடர்ச்சியானதா இருக்கணும். அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு வெப்பநிலைக்கும் வெப்பமான இயல்புக்கும் வரை ஒன்றை இருப்போம். இது வெப்பநிலை, இது வெப்பமான இயல்பு. இப்ப வெப்பநிலை கூட கூட வெப்பமான இயல்பு கூடிக்கொண்டு போகுது. சரியா? ஒரு இடத்துல அது என்ன நடக்குதுண்டா, சடுனா கூடுது, பிறகு கூடி கூடி கூட போகுது. அப்ப பாத்தீங்கன்னா, இந்த இருக்கிற வெப்பநிலையில, அதாவது ஒரு T என்ற வெப்பநிலையில இது காற்ற வாசிப்பு நமக்கு என்ன வரைக்க போகுது, ஒரு குறிப்பிட்ட P1 எடுப்போம், இதை P2 எடுப்போம். சரியா? இப்ப P2லையும் ஒரே வெப்பநிலையை தான் காட்ட போது, P1லையும் ஒரே வெப்பநிலையை தான் காட்ட போகுது. அப்ப இப்படி ஒரு வெப்பமான இயல்பு இருந்தா அதையும் வெப்பமான இயல்பா எடுக்க இயலாது. அதாவது திடீரென்ற ஒரு உயர்வு இருக்கக்கூடாது. சரியா? அப்ப இப்படியான ஒரு வெப்பமான இயல்பு கண்டிப்பா இருக்கக்கூடாது. சரியா? அதாவது தொடர்ச்சியானதா இருக்கணும். அதாவது வெப்பமான இயல்புக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சியானதா இருக்கணும். திடீரென்று கூறுறதாவோ இடையில கொஞ்சம் மிஸ் ஆகுறதாவே இருக்கக்கூடாது. சரியா? இடையில கொஞ்சம் மிஸ் ஆகுறதா இருந்தாலும் பிரச்சனை. அதாவது தொடர்ச்சியானதா இருக்கணும். சரியா? வெப்பநிலையுடன் வெப்பமான இயல்பு தொடர்ச்சி தன்மையா இருந்தது. அடுத்தது இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஒரு குறிப்பிட்ட இது மட்டும் பெருகுது, அதுக்கு பிறகு இல்ல, அதுக்கு பிறகு கூடுதண்டா, இவ்வளவு வெப்பநிலையை நீங்க எப்படி அளப்பீங்க? அளக்க இயலாது. சரியா? அப்ப தொடர்ச்சியானதா இருக்கணும். சரியா? அப்ப இப்படி ஒரு நிலைமை வரக்குள்ள நீங்க என்ன செய்வீங்க? சரி, இப்ப இடத்துல தொடர்ச்சியா வருகுது. சரியா? பிறகு இங்கால போகுது. அப்ப இந்த இவ்வளவு ஏரியாக்குள்ளேயும் உங்களுக்கு வெப்பநிலையை சொல்லிடுமா? சொல்ல இயலாது. அப்ப கண்டிப்பா அது ஒரு தொடர்ச்சியானதா இருக்கணும். அப்ப வெப்பநிலைக்கும் வெப்பமான இயல்பும் தொடர்ச்சியானதா இருக்கணுமா? அது அடுத்த முக்கியமான பண்பு. இது ரெண்டும் தான் முக்கியமான பண்பு. இது ரெண்டும் இல்லாட்டி நீங்க அதை வெப்பமான இயல்பா எடுக்க இயலாது. இதுக்கு பிறகு நம்ம பார்ப்போம், அதாவது வெப்பமான இயல்புல இருக்கத்தக்க விரும்பத்தக்க இயல்பு. அது விரும்பத்தக்க இயல்புண்டா என்னண்டா, அது இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி நம்ம பாவிக்கலாம். ஆனா விரும்பத்தக்க இயல்பு நல்லா இருந்தா நமக்கு ஈஸியா இருக்கும் பாவிக்கிறது. இது கண்டிப்பானதா, இது ரெண்டும். அதாவது இதுக்கு முதல் பார்த்தது என்ன, ஒரு வெப்பநிலைக்கு ஒரு வாசிப்பை தான் தரணும். சரியா? அதாவது ஒரு வெப்பமான இயல்புல இருக்கிற ஒரு வாசிப்பு ரெண்டு வெப்பநிலைக்கு காட்டக்கூடாது. அதாவது ஒரு வெப்பநிலைக்குரியது ஒரு வெப்பநிலைக்குரிய வாசிப்பை தான் இருக்கணும். அதே நேரம் தொடர்ச்சியா இருக்கணும். சரியா? தொடர்ச்சி இல்லாம இருந்தாலும் உங்களுக்கு இந்த வெப்பமான இயல்பை பாவிக்க முடியாது. அப்ப வெப்பமான கண்டிப்பாக இருக்க வேண்டிய வெப்பமான இயல்பு ரெண்டு என்ன, அதாவது ஒரு வெப்பநிலைக்கு ஒரு வாசிப்பை தான் தரணும். அடுத்தது வெப்பநிலை தொடர்ச்சியான தன்மையா இருக்கணும். அதாவது வெப்பநிலைக்கும் வெப்பமான இயல்புக்கும் உள்ள தொடர்பு தொடர்ச்சியானதா இருக்கணும். இது ரெண்டும் தான் முக்கியமான இயல்பு. அடுத்ததா விரும்பத்தக்க இயல்புல பார்ப்போம். சரியா? அடுத்த சின்ன ஹெடிங் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. வெப்பமான இயல்பில் விரும்பத்தக்க இயல்புகள். அடுத்ததா வெப்பமான இயல்புல இருக்கக்கூடிய விரும்பத்தக்க இயல்புகள் பார்த்தோம்னா, ஒன்று, அதாவது வெப்பமான இயல்பு நேர்வீத சமனா மாறுறதா இருந்தா நமக்கு இன்னும் நல்லதா இருக்கு. சரியா? அதாவது கூடக்குள்ள நேர்வீத சமனா கூடினா, இப்ப சொல்லுவோமே, இப்ப ஒரு வெப்பநிலை இருக்கு, வெப்பமான இயல்பு P என்று போடுவோம். சரியா?
அதாவது இப்படி நேர்வீத சமனா கூடினா நமக்கு அதை பாவிக்க நல்லா இருக்கும். அதே நேரம் சிலது பாருங்க, சிலது என்ன செய்யும்டா இப்படி கூடு, அதாவது ஒரு சீரில்லாத தன்மையா இருக்கும். அப்ப சீரில்லாத தன்மையா இருக்கக்குள்ள என்ன நடக்கும், நமக்கு வாசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சரியா? அதாவது சீரா இருக்கக்குள்ள நமக்கு அதை பாவிக்கிறதுக்கு லேசா இருக்கும். அப்ப இது பாவிக்கலான்னு சொல்லலாது, பாவிக்கலாம். ஆனா நமக்கு சீரா இருந்தா பாவிக்க நல்லா இருக்கு. அடுத்தது வெப்பமான இயல்புனா அதாவது அதிக உணர்திறன். இப்ப சாதாரண அதிக உணர்திறன்டா ஒரு சின்ன வெப்பநிலை, ஒரு சொல்லுவோம் ஒரு 0.5 பாகை சிக்கு அதுல வித்தியாசம் சரியான கூட இருக்கும். அப்ப இது என்ன உணர்திறன் குறைஞ்சது கூடினது, சாரி, அதாவது உணர்திறன் கூடினதா இருந்தா அது நமக்கு ஒரு விரும்பத்தக்க வெப்பநிலை, வெப்பமான இயல்பு. அதாவது சொல்லும் ஒரு வெப்பமானி ஒன்றுல ஒரு சின்ன வெப்பநிலைக்கு பிரசர் நிரல் கூட உயருதுன்னு காட்டுவோம். அப்ப ரச நிரல் கூட போகுதுண்டா இவிடத்த இருக்கிற ரச நிரல் இவிடத்த போகுது ஒரு 0.5 பாகைசிக்கு. அப்ப நம்மளால இதை வாசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு லேசா. அதான் சொல்ற உணர்திறன் உண்டு. சரியா? அதாவது கூடிய உணர்திறனுடையதா இருந்தா இன்னும் நல்லது. சரிதானே? இதுகள் விரும்பத்தக்க இயல்புகள். சரியா? ஆனா கண்டிப்பா இருக்க வேண்டிய இயல்புகள் என்ன, அதாவது ஒரு வெப்பநிலைக்கு ஒரு வாசிப்பை காட்டணும், அடுத்தது தொடர்ச்சியான தன்மையா இருக்கணும். சரியா? இதுகள் விரும்பத்தக்க இயல்புகள் தானே தவிர கண்டிப்பா இருக்கணும் அவசியம் இல்லை. சரிதானே? இப்ப அடுத்ததா பார்ப்போம் வெப்பநிலையை என்னென்ன அலகுல அளக்கணும். நீங்க வெப்பமானிகள்ல பார்த்திருப்பீங்க, பாகைசியில் அளந்திருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா வேற சில வெப்பமானிகளை பார்த்துருக்கீங்க, ஃபரனைட்ல அளந்திருக்கும். அடுத்ததா பாருங்க, நம்ம முதலாவது அலகு பரிமாணத்துல படிச்சிருக்கோம், அதாவது அடிப்படை பௌதிக கணியங்கள் என்று படிச்சிருப்போம். என்ன 7 அடிப்படை பௌதிக கணியங்கள் என்னென்ன? நீளம், நேரம், நிறை, வெப்ப இயக்க வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிர்வு செறிவு, அடுத்தது பதார்த்தத்தின் அளவு. அப்ப இது 7 தான் அடிப்படை பௌதிக கணியங்கள். என்னென்ன? நீளம், நேரம், திணிவு, வெப்ப இயக்க வெப்பநிலை, மின்னோட்டம், ஒளிர்வு செறிவு, ஒளிச்சரிவுல ஒளிர்வு செறிவு. சரியா? அடுத்தது பதார்த்தத்தின் அளவு. இது 7 அடிப்படை பௌதிக கணியம். அதுல படிக்கக்குள்ள படிச்சிருப்போம், அடிப்படை பௌதிக கணியத்துல வெப்பநிலையை அளக்கிற அடிப்படை அலகு என்னன்னா கேள்வி. இது ரெண்டும் இல்லை. அதாவது சர்வதேச அலகுல செல்சியஸ் இல்ல, ஃபரனைட் இல்லை. சர்வதேச அளவு திட்டத்துல சரியான விஷயத்தை தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. யார சொன்ன இதுக்கோ சொன்னதுக்காக வேண்டி சரியில்லாத விஷயத்தை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. இது ட்ரெண்டும், அதாவது பாகைசியும் ஃபரனைட்டும் சரியா வரையறுக்கப்படும். அது ஏன் என்ற விளக்கங்க தேவையான வேறையா கேட்டுக்கொள்ளுங்க. சரியா? அதாவது இதுல ஒரு விஷயம் இருக்கு, இதுல செல்சியஸையும் ஃபரனைட்டையும் என்னென்று கொண்டு வராங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது செல்சியஸ்ல, சரியா, உலகம் பனிக்கட்டின வெப்பநிலைய சைபர் பாகை செல்சியஸ். அதாவது உருகும் பனிக்கட்டியின் வெப்பநிலை 0 பாகை சி. அடுத்ததா கொதி நீராவியின் வெப்பநிலை, அதாவது கொதிக்கிற நீராவியின் வெப்பநிலைய 100 பாகை சி என்று கொண்டு வராங்க. தூய நீர்ல கொதிநிலை, அதாவது நீர் கொதிச்சு கொண்டிருக்கிறத 100 பாகை சி என்று சொல்றாங்க. அதுல இன்னொரு விஷயம் வளிமண்டல அமுக்கம், அதாவது எஸ்டிபி, கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க. எஸ்டிபி என்று
அதாவது ஒரு வளிமண்டல அமுக்கம், நியம அமுக்கம், அதாவது நியம அமுக்கம் ஒரு வளிமண்டல அமுக்கம். கெமிஸ்ட்ரியில கிளியர் பண்ணி கொள்ளுங்க. ஒரு வளிமண்டல அமுக்கத்துல நீர்ல உருகும் பனிக்கட்டியிற வெப்பநிலை 0°C, நீர்ல கொதிநிலை 100°C வரையறுக்கப்படுகிறது. அதே நேரம் ஃபாரன்ஹைட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, ஃபாரன்ஹைட்ல 0 ஃபாரன்ஹைட் என்னன்னு வரையறுக்காங்கன்னா, பிரைன் கரைசல் ஒன்று இருக்கு, அதாவது உப்பு கரைசல். இது நீங்க இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க, பிரைன் சொல்யூஷன். சரியா? அதுல வரும், அதாவது உப்பு கரைசல். இன்னொரு இடத்துலயும் பாவிப்பீங்க. அது எங்கண்டா ஐஸ் ஃபேக்டரி வழியா பாவிப்பீங்க. ஐஸ் ஃபேக்டரியில அதாவது ஐஸ் கியூப் செய்கிறதுக்கு எப்படி இருந்தா, ஐஸ் கியூப் எப்படி இருக்கு, சரியா? இப்படி நிறைய அச்சு இருக்கும். இதை என்ன செய்யறேன்டா, இது ஒரு கரைசலுக்குள்ள வைப்பாங்க, இதுல தண்ணி ஊற்றி இருப்பாங்க. இது அச்சு, இதுக்கு கீழே இது ஒரு கரைசல்ல கீழே வைப்பாங்க. சரியா? அதாவது இது என்னத்துக்காக வேண்டி என்றா, இந்த நீர் 0°C ஐஸ் கட்டியாயிருக்கு. ஆனா இது அதை விட குறைஞ்ச வெப்பநிலையில திரவமா இருக்கு. அப்ப குயிக்கா ஐஸ, அதாவது குயிக்கா பனிக்கட்டிய உற்பத்தி செய்யறதுக்காக வேண்டி இதை பாவிக்கிறதுனா, பிரைன் சொல்யூஷனுக்குள்ள, பிரைன் கரைசல், அதாவது பிரைன் கரைசலுக்குள்ள ஐஸ் கட்டியில அச்ச வச்சோடனே இதுக்குள்ள நீர் ஊற்றி வச்சிருப்பீங்க. இந்த நீர் டக்கல் ஐஸ் கல்லாயி, ஒரு குறுகிய நேரத்துல ஐஸ் கல்லாயி. அப்ப இதுக்காக வேண்டித்தான் இதுலயும் பிரைன் சொல்யூஷன் பாவிக்கிறேன். அப்ப இதுல என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின் கரைசல் பனிக்கட்டியாக கொள்ள எடுக்கிற வெப்பநிலை 0°C. சரியா? பிரெயின் கரைசல் பனிக்கட்டியாக கொள்ள வார வெப்பநிலை 0°C. ஏனென்றா 0°C என்றது பனிக்கட்டி, அதாவது பனிக்கட்டியில உருகும் வெப்பநிலை தான் 0°C. அப்ப பிரெயின் கரைசல் பனிக்கட்டி உருகக்குள்ளையோ, நீர் பனிக்கட்டியாக கொள்ளையோ சரி, அது திரவமா இருக்கும். அப்ப பிரெயின் கரைசல் திண்மமாக, அதாவது பனிக்கட்டியாக கொள்ள நிச்சயமா அதை விட குறைஞ்ச வெப்பநிலைக்கு போகும். சரியா? அப்ப ஃபாரன்ஹைட்ல எடுத்தோம்னா ஐஸ் கட்டியாகிறதுக்கு எடுக்கிற வெப்பநிலை 32°F. 32°F ஐஸ் கட்டியாக போகுது. சரியா? அதாவது இந்த 0°C என்றது 32°F இருக்க போகுது. சரியா? ஃபாரன்ஹைட் 0°C என்றது 32°F. அடுத்ததான் 100°C என்றது, அதாவது கொதிநீர் வெப்பநிலை 100°C, அது 212°F இருக்க போகுது. இது கிட்டத்தட்ட எப்படி என்று யோசிச்சீங்கன்னா, ஒரு இது ரெண்டு வித்தியாசமான அளவு திட்டம் தான் இது. ஃபாரன்ஹைட்டும் செல்சியஸும் இதுல குழப்பிக் கொள்வது கொண்டும் இல்லை, ரெண்டு வித்தியாசமான அளவு திட்டம். அதாவது ஒரு வெப்பமானி ஒன்று இருக்கு, வெப்பமானி சேல். சரியா? சும்மா உதாரணத்துக்கு சொல்றோமே, ஒரு வெப்பமானி ஒன்று இருக்கு. சரியா? வெப்பமானி ஒன்று இருக்கு, அதாவது உருகும் பனிக்கட்டியில இந்த இடத்துல இருக்கு ரசமட்டம், அதாவது நீர் கொதிக்கக்குள்ள ரசமட்டம் இந்த மட்டத்துல இருக்கு. இப்ப இதை என்ன செய்யறோம்டா, உருகும் பனிக்கட்டியில் இருக்கிறத 0°C என்று ஒரு பக்கத்திலேயும், கொதிநீர்றத 100°C என்று
எடுக்கும். சரியா? அதே நேரம் ஃபரனைட் அளவு திட்டத்தில் என்ன செய்யறோம்டா, இத 32 ஃபரனைட் என்றும் இத 212 ஃபரனைட் என்றும் எடுக்கும். இப்ப இந்த 2 இடைவெளியையும் என்ன செய்யறோம்னா, இதை 100 பிரிக்கும். அப்ப ஒவ்வொரு பாகைக்கும் இதை 100 பிரிக்கும். 100 பிரிவா இருக்கு. ஃபரனைட்டை பார்த்தோம்னா 180 பிரிவு இருக்கு. இதுல 180 பிரிவு, இதுல 100 பிரிவு. இவ்வளவு தானே தவிர வேற ஒரு விஷயமும் இல்லை. அதாவது வேற வேற அளவு திட்டம், ஒரே வெப்பமானி, ஆனா வேற வேற 2 அளவு திட்டம், வேற ஒன்றுமே இல்லை. இதுதான் ஃபரனைட்டுக்கும் செல்சியஸுக்கும் உள்ள தொடர்பு. இப்ப கெல்வினுக்கும் செல்சியஸுக்கும் இடையில என்ன தொடர்பு என்று பார்ப்போம். சரியா? வேற ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு விஷயம் தான். சரியா? அதாவது கெல்வின் சமன் 273.15 சக எத்தனை பாகசி இருக்கின்றது மட்டும்தான். சரியா? உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு வெப்பநிலை ஒன்று அளக்கும் ஒரு டி என்று வைப்போம். சரியா? இத கெல்வின்ல கொடுக்குறோம்னா 273.5 273.15 கூட்டினாங்க. சரியா? இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஒரு வெப்பநிலை பாகை சியில 15 என்று வைப்போம். அப்ப இத கெல்வின்ல கொடுத்தா என்ன விளக்கம் என்றா 273.15 சக 15. அப்ப என்ன வரப்போகுது? 288.15 கெல்வி. கெல்வினுக்கு டொட் போடக்கூடாது. ஃபரனைட்டுக்கும் பாகைசிக்கும் டொட் போடணும், கெல்வினுக்கு டொட் போடக்கூடாது. அப்ப உங்களுக்கு ஒரு வெப்பநிலை உண்டு பாகைசியில சொன்னா அதை கெல்வினுக்கு மாத்துறதுக்கு நீங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. 273.15 கெல்வினை கூட்டினாச்சு. அப்ப அதுல இன்னொரு விஷயம் பாருங்க, சைபர் பாகைசி என்றது 200 மைனஸ் 273.15 கெல்வின் இருக்கு. சாரி, சைபர் கெல்வின் என்றது மாறி இருக்கு. சாரி, அப்ப சைபர் பாகைசி என்றது 273 கெல்வின் இருக்க போது, சைபர் பாகைசி என்றது 273.15 கெல்வின். அது கிளியர் பண்ணி, அதாவது சைபர் பாகைசி என்றது 273.15 கெல்வின். அப்ப சைபர் கெல்வின் என்றது என்ன இருக்க போது? மைனஸ் 273.15 பாகைசியா இருக்க போகுது. அதாவது சைபர் கெல்வின் என்றது 273.15 பாகைசியா இருக்க போகுது. சரியா? ரைட். இனி அடுத்த விஷயத்துக்கு போவோம். இப்ப நம்ம அடுத்ததா பார்ப்போம், என்னன்னா வெப்பமான இயல்புக்கும் வெப்பநிலைக்கும் எப்படி தொடர்பு படுத்துறதை பார்ப்போம். சரியா? என்னென்ன வெப்பநிலைக்கும் வெப்பமான இயல்புக்கும். சரியா? இப்ப ஒரு கிராஃப்ல கீறுறதுக்கு ஒரு வழியை பார்ப்போம். அதாவது வெப்பநிலைக்கும் வெப்பமான இயல்புக்கும். சரியா? அப்ப எக்ஸ் அச்சில வெப்பநிலையை குறிப்போம், அதாவது தீட்டா. y அச்சில வெப்பமான இயல்பை குறிப்போம். சரியா? வெப்பமான இயல்புண்டா சாதாரண சொல்லுவோம், ஒரு ரச வெப்பமானியா இருந்தா வெப்பமான இயல்பு என்ன? ரச நிரல்ற நீளம். அதே நேரம் தடை வெப்பமானியா இருந்தா என்ன? தடையிற அளவு. சரியா? அப்ப ரச வெப்பமானியா இருந்தா ரச நிரல்ற நீளம், தடை வெப்பமானியாண்டா தடையிற அளவு. சரியா? இப்ப பாப்போம், இத சொல்ற என்ன? அதாவது வெப்பநிலை மாறக்குள்ள என்ன மாதிரி
வெப்பமான இயல்பு மாறுதுன்றதை பார்க்க போறோம். அதாவது வெப்பமான இயல்பு, இதுல நம்ம வெப்பமான இயல்பை குறிக்க போறோம், இதுல வெப்பநிலையை குறிக்க போறோம். சரியா? ஒரு வெப்பமானி ஒன்று வெப்பமான இயல்பு வெப்பநிலையோட சீரா மாறுதுன்னு எடுப்போம். அதாவது ஒரு ரசவெப்பமானி எடுங்க. ரசவெப்பமானி எடுத்தீங்கன்னா ரசவெப்பமானியில வெப்பமான இயல்பு என்ன? ரச நிரல்ற நீளம். ரச நிரல்ற நீளத்தை நீங்க சைவர் பாகைசி, அதாவது தெரிஞ்ச வெப்பநிலை என்ன? சைவர் பாகைசி என்ன? உருகும் பனி கட்டிடுறது. 100 பாகைசி என்ன? கொதி நீர்றது 100 பாகைசி. இப்ப 100 பாகைசி என்றது கொதிக்கும் நீர்றது 100 பாகைசி. அப்ப சைபர் பாகைசியில இருந்து 100 பாகைசிக்கு எப்படி மாறுதுன்றதை பார்க்க போறோம். சரியா? அப்ப சைபர் பாகைசியில் ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் இருக்குதுன்னு வைப்போம். அதை P0 என்று வைப்போம். சரியா? அதாவது ரச நிரல் ஒரு ரசத்துக்கு ஒரு கனளவு இருக்குதுன்னு, அப்ப சைபர் பாகைசியில் ஒரு உயரத்துல இருக்கு. அப்ப அந்த உயரத்தை P0 எடுக்கும். சரியா? அப்ப ஒரு பாகையிலிருந்து அப்படியே பாக்கம் எப்படி எப்படி போகுதுன்ற, அப்போ ஒவ்வொரு இதுக்கும் கிராஃப் குரோக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஒரு சீரான வரை ஒன்று நமக்கு வருகுது. ஏனென்றா சீரா மாறுதுன்றக்குள்ள சீரான வரை ஒன்று வருகுது. அப்ப இதுல எவ்வளவு மட்டும் நம்ம எடுத்திருப்போம்? 100 பாகசி மட்டும் எடுத்திருப்போம். அப்ப இதத்தின 100 பாகசி. அது கிளியர் தானே? அடுத்ததா பார்த்தோம்னா 100 பாகைசியில நமக்கு என்ன, அதாவது வெப்பமான இயல்புற வாசிப்பெண்ணன்றதை காணலாம். சரியா? வெப்பமான இயல்புற வாசிப்பெண்ணன்றதை பார்த்தோம்னா அதை P100 என்று எடுப்போம். சரிதானே? அதாவது 100 பாகைசியில வெப்பமான இயல்புற வாசிப்பு என்ன? P100 என்று எடுப்போம். இப்ப நமக்கு ஒரு P தீட்டா என்ற பெருமானம் வாசிப்பா வருகிறது. சரியா? P தீட்டா என்ற பெருமானம் வாசிப்பா வந்து அதுல வெப்பநிலை என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? அப்ப அதை எப்படி காண்றன்றத முதலாவதா பார்ப்போம். அதாவது ஒரு தெரியாத ஆரம்பத்துல என்ன செய்யறோம்? உருகும் பனிக்கட்டியில வச்சு எவ்வளவு வாசிப்புன்றதை எடுக்கும். சரியா? அதுக்கு பிறகு இரண்டாவதா கொதி நீராவியில வச்சு என்ன வாசிப்புன்றதை எடுக்கும். சரியா? அப்ப இரண்டாவதா கொதி நீரா, அதாவது கொதிக்கும் நீர்ல வச்சு என்ன வாசிப்புன்றதை எடுக்கும். அப்ப ட்ரெண்டையும் கண்டுபிடிச்சிடும். அப்ப ட்ரெண்டும், அப்ப P0 தெரியும் நமக்கு, P100 தெரியும். அதாவது வெப்பமான இயல்புல வச்சு அதுல வாசிப்பை காண்றோம். இப்ப நம்ம தெரியாத ஒரு வாசிப்பு, அதாவது நமக்கு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில வைக்கக்குள்ள அந்த வெப்பமான இயல்பு காற்ற வாசிப்பு P எடுக்கும். அதாவது ஒரு தெரியாத பொருள் வெப்பநிலை அளக்கத்தானே நம்ம வெப்பமானியை பாவிக்க போறோம். அப்ப தெரியாத பொருளை வச்சு அளக்கக்குள்ள நமக்கு இந்த வார வாசிப்பு P, அதாவது ஒரு வெப்பமான இயல்பு ஒரு வாசிப்பு கொண்டு வருது. அப்ப அதுல இருந்து நம்ம அதுல வெப்பமானிய அதுல வெப்பநிலையை எப்படி காண்றதை பார்ப்போம். சரியா? அப்ப எங்க போய் முட்ட போகுது? இதுதான் அதுல வெப்பநிலையா இருக்க போகுது. அப்ப இதுதான் தீட்டாவா இருக்க போகுது. கிளியர் தானே? இப்ப நம்ம இதை பார்த்தோம்னா இது ஒரு நேர் சமனான வரைவு. அதாவது சரியா, ஒரு சீரான வரைவு. அப்ப இதர படித்திறன் எல்லா இடமும் சமனா இருக்குமா இல்லையா? ஏன்னா வெப்பமான இயல்பு சீரா மாறுது. அப்ப நம்ம வரைவுல ஒவ்வொரு வெப்பநிலைக்கும் எடுத்துக்கிறோம்னா சீரான வரைவு தான் வரப்போகுது. அப்ப இனி நம்ம இந்த படித்திறனை வச்சு கொண்டு இந்த வெப்பமான இயல்புல இந்த பெருமானம் நமக்கு தெரியும். அதாவது இந்த பெருமானம் தெரியும். இதுல இருந்து நம்ம என்னத்தை காணணும்? தீட்டாவை காணணும். அப்ப காண இயலுமா? இயலாதான்? காணலாம். இப்ப என்ன செய்யணும்னா இதுக்கு நம்ம படித்திறனை சமப்படுத்தணும். அதை எப்படி என்று பார்ப்போம். சரியா? அப்ப இதுல படித்திறன், இப்ப படித்திறனை எப்படி சமப்படுத்துறேன்னு பார்ப்போம். சரியா? இதர படித்திறனும் சமனா தனி இருக்க போகுது. ஏனென்றா ஒரே கோடு, ஒரே சரிவான கோடுண்டா. அப்ப
இதர படித்திறனும் சமனா இருக்க போகுது. அப்ப இந்த படித்திறனையும் இந்த துண்டுற படித்திறனையும் இந்த துண்டுற படித்திறனையும் சமப்படுத்துவோம். சரியா? அப்ப அது ரெண்டுற படித்திறனையும் சமப்படுத்தினோம்டா நம்மளுக்கு இந்த வெப்பநிலை என்னன்னு காணக்கூடியதா இருக்கு. அதை எப்படி சமப்படுத்துறேன்னு பார்த்தோம்டா, முதலாவதா இந்த பெரிய நீளத்தில படித்திறனை சமப்படுத்துவோம். அந்த பெரிய நீளத்தில படித்திறனை சமப்படுத்தினோம்டா என்ன வரப்போகுதுண்டா, அதாவது படித்திறன் சமன் என்ன, எக்ஸ் அச்சின் y அச்சின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் அச்சின் வித்தியாசம் தான் படித்திறன். அப்ப படித்திறன் என்றது என்ன, y அச்சின் வித்தியாசத்திற்கு எக்ஸ் அச்சின் வித்தியாசம். சரியா? y அச்சின் வித்தியாசம் என்ன வரப்போகுது, P100 சய P0. கீழே எக்ஸ் அச்சின் வித்தியாசம் என்ன வரப்போகுது, 100 சய 0. கிளியரா இல்லையா? ரைட். அடுத்ததா இந்த சின்ன இருக்கிற கோட்டுற படித்திறனை சமப்படுத்தும். ஏன்னா ரெண்டுற படித்திறனை சமனா தனி இருக்க போது ஒரே கோடு. அப்ப இதுல படித்திறன் சமனா தனி இருக்க போகுது. அப்ப அது சமன் என்னவா இருக்க போகுது, நமக்கு y அச்சின் வித்தியாசத்தின் கீழ் எக்ஸ் அச்சின் வித்தியாசம். y அச்சின் வித்தியாசம் என்ன, P தீட்டா மைனஸ் P0. அதாவது இதர வித்தியாசம், அதாவது P தீட்டா மைனஸ் P0. அதன் கீழ் எக்ஸ் அச்சின் வித்தியாசம் என்னவா இருக்க போகுது, தீட்டா மைனஸ் 0. இவ்வளவு தூர படித்திறன் வித்தியாசம் என்ன, தீட்டா மைனஸ் 0. இப்ப நம்ம தீட்டாவை வெளியெடுத்தா நமக்கு வெப்பநிலை தெரியுமா, தெரியாது? அவ்வளவுதான் வேலை. தீட்டாவை வெளியெடுக்கிறதுக்கு என்ன செய்ய போறோம், இதை இஞ்சால கொண்டு போய் இதை மேல கொண்டு போனா. சரியா? அப்ப தீட்டா சைபர் என்ன, தீட்டா மட்டும் தானே வர போகுது. அடுத்ததா P தீட்டா மைனஸ் P0 கீழ் P100 இதை கீழே கொண்டு வரோம். P100 சய P0. P100 சய P0. சரியா? தர இந்த 100 மேல போகுது. இதுதான் தீட்டாவை காண்றதுக்குரிய வழி. இனி நம்ம இந்த கிராஃப் எல்லாம் கிரிச்சேத்தோல இதை டிரெக்டா எழுதுற அப்படின்றத பார்ப்போம். கேள்வி ஒன்று எழுதி கொள்ளுங்க. ஒரு வெப்பமானி ஒன்றை உருகும் பனிக்கட்டிக்குள் வைத்த போது சக 2 எனும் வாசிப்பையும் கொதிக்கும் நீரினுள் வைத்த போது சக 22 எனும் வாசிப்பையும் தந்ததாயின் இன்னொரு வெப்பநிலை தெரியாத பொருள் ஒன்றின் மீது வைத்த போது சக 7 எனும் வாசிப்பை தந்ததாயின் அப்பொருளின் வெப்பநிலையை காண்க. சரியா? செய்ய பாப்போம். இப்ப இதை எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். இப்ப நமக்கு தரவை ஃபர்ஸ்ட் கீறுங்க. சரியா? எப்படி என்றதை பார்ப்போம். சரியா? இப்ப சைபர் பாகை சியில நமக்கு +2 என்ற வாசிப்பை தருகிறது. சரியா? அதே நேரம் 100 பாகை சியில
பிளஸ் 22 என்ற வாசிப்பை தருகிறது. பிளஸ் 22 என்ற வாசிப்பை தருகிறது. இப்ப நம்ம இதை விளங்கி கொள்ளணும். ஃபர்ஸ்ட் இதை எப்படி செய்ய போறோம்ன்றத. சரியா? நமக்கு தாராங்க ஒரு தெரியாத பொருள் என்ற வாசிப்பு சக ஏழுண்டா இதுல வெப்பநிலை என்ன? சக ஏழுண்ட வாசிப்பை காட்டுதுண்டா இந்த டீட்டா என்ன? வெப்பநிலை என்ன? சரியா? இதுதான் நமக்கு கேள்வி. முதலாவது விஷயம் சொல்லியிருக்காங்க, உருகும் பனிக்கட்டியில பிளஸ் 2 காட்டுதுண்டு. அதாவது உருகும் பனிக்கட்டி என்னென்ன? சைவர் பாகைசி. நமக்கு தெரிஞ்ச விஷயம் சைவர் பாகைசி தான் உருகும் பனிக்கட்டி. சரியா? ரெண்டாவது விஷயம் கொதிக்கும் நீர்லன்னா கொதிக்கும் நீர் எத்தனை பாகசி? 100 பாகசி. 100 பாகசியில 22 காட்டுது. சரியா? இப்ப நம்ம எப்படி இதை காண்றண்டு பார்ப்போம். சரியா? இப்ப நமக்கு தெரியும் தானே படித்திறனை சமப்படுத்துற மாதிரி செஞ்சா சிம்பிளா செய்யலாம்ன்றது. அப்ப நம்ம என்ன செய்யணும்டா ஃபர்ஸ்டுக்கு, சரியா, முதலாவதா இதுக்கும் இருக்கிற வீத சமனும் இதுக்கும் இருக்கிற வீத சமனும் சமனா இருக்குமா இல்லையா? அதாவது இந்த சின்ன 2 பக்கத்துக்கும் வர வீத சமனும் இந்த பெரிசு 2க்கும் வர வீத சமனும் சமனா இருக்குமா இல்லையா? அப்ப அதை எழுதுவோம். எப்படி என்றா லேசா, அதாவது முதலாவது சின்ன இருக்கிறதுக்கு எழுதுவோம். சின்ன இருக்கிறதுக்கு எழுதினா என்ன வரப்போகுது? 7. சரியா? சாரி, 7 அங்கால போட்டிருக்கணும், நான் பிள்ளையா போட்டுட்டேன். இங்கால தானே தீட்டா. இதுகள் கவனமா இருக்கணுமா? அதாவது சரியா போட்டணும், இல்லாட்டி நமக்கு விட பிழைக்கு. சரியா? அதாவது இது +7, இதுதானே தெரியாது டீட்டா. நல்ல விஷயம், இப்படி ஒன்று நடந்தது நல்ல விஷயம். இல்லாட்டி இதை சொல்லி இருக்க சான்ஸ் கிடைச்சிருக்காது. சரியா? என்ன செஞ்சுட்டு போயிருப்போம். சரியா? அதாவது வெப்பநிலை ஒரு பக்கமும் வெப்பமான இயல்பு ஒரு பக்கமும் குறிக்கணும். சரியா? வெப்பநிலை ஒரு பக்கமும் வெப்பமான இயல்பு ஒரு பக்கமும் குறிக்கணும். சரியா? இப்ப பார்ப்போம், இதர படித்திறனையும் சமப்படுத்துவோம். சரியா? அப்ப இதுல இதையும் வீத சமன் எழுதின என்ன வரப்போகுது? 7/2. கிளியரா இல்லையா? கீழே என்ன வரப்போகுது? தீட்டா சைவ. தீட்டா சைவ. சரியா? அடுத்தது மேல இருக்கிற 2ஐயும் சமப்படுத்துவோம். அதாவது பெருசு 2ஐயும் சமப்படுத்துவோம். இதுக்கு இது வீத சமன் எழுதுவோம். சரியா? அதுக்கு அதை வீத சமன் எழுதி நம்ம என்ன எடுக்க போகுது? 22 கீழ் 22/2. ஏன் இதுக்கு கீழே இதை எழுதுறோம். சரியா? அதாவது முதலாவதா வெப்பமான இயல்புக்கு கீழே வெப்பநிலை எழுதுறோம். அதே மாதிரி இதுக்கும் வெப்பமான இயல்புக்கு கீழே வெப்பநிலை எழுதுறோம். சரியா? அப்ப பார்த்தோம்னா 7/2. அதாவது இதுல வெப்பமான இயல்புல இருந்து இதை கழிக்கிறோம். 7/2. அதே மாதிரி தீட்டாவில இருந்து சைவரை கழிக்கும். சரியா? அதே மாதிரி இதுல வெப்பமான இயல்பு என்ன? 22/7. சரியா? மாறி மாறி கழிக்கிறோம் இல்லையா? இதுல கவனம் இருக்கிற விஷயம் இதுதான். மாறி மாறி கழிக்காம அதுக்கு சரியா கழிக்கணும். அதாவது வெப்பநிலையிலிருந்து வெப்பமான இயல்பு மேலையும் வெப்பநிலையை கீழையும் எழுதுங்க. அப்ப கிளியரா இருக்கு. அப்ப குழம்ப மாட்டீங்க. அதாவது வெப்பமான இயல்பு என்ன? 7/2. கீழே வெப்பநிலை என்ன? தீட்டா சைவ. அதே மாதிரி வெப்பமான இயல்பு என்ன? 22/2. இதுல இந்த 100/சைவ. இப்ப சுருக்கினா என்ன வரப்போகுது? மேல 5 வரப்போகுது, கீழே தீட்டா வரப்போகுது. இங்க 22ல 2 போனா 20 வரப்போகுது, கீழே 100 வரப்போகுது. சரியா? இப்ப தீட்டா என்ன வரப்போகுதுன்னு பாருங்க. சரியா? அப்ப இதையும் வெட்டி விட்டா எத்தனை வரப்போகுது? 5. சரியா? அப்ப தீட்டா சமன் 25/c என்று வரப்போகுதா இல்லையா?
சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்ததா 2-3 கேள்வி தரேன், இதே இதுல செஞ்சு கொள்ளுங்க. சரியா? இதாவது இப்ப தந்தது என்ன, பிளஸ்ல இருக்கக்குள்ள என்னண்டு கேட்டேன் நான். சரியா? அடுத்ததா நீங்க +12க்கும் +10க்கும், அதாவது வெப்பமான இயல்பு +12 +10 +17, இது மூன்றுக்கும் என்னென்ன வெப்பநிலை வருதுன்னு செய்யுங்க. சரி, இதே மாதிரி செஞ்சீங்கன்னா 3 கேள்வியையும் செஞ்சு பாருங்க. 3 கேள்வியும் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோரளவு படிச்சது விளங்கும். அடுத்தது இன்னொரு விஷயம், ஒரு ஆள் கேட்டது,
ஒரு ஒரு ஆள் கேட்டது பாஸ் பேப்பருக்கு என்ன செய்யறேன். பாஸ் பேப்பர் நீங்க பாஸ் பேப்பரை வாங்குங்க தயவு செய்து. பாஸ் பேப்பர் ஒன்றும் வச்சு வடிவு பார்க்கறதுக்கு இல்லை. நீங்க 2025 பாஸ் பேப்பர் இருந்தாலுமா ஒரு பிரச்சனையும் இல்லை. 2026 27 தானே உங்களுக்கு தேவை. 2027 26 27 நான் பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி போட்டு பிடிஎஃப் வேணும் எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விடுறேன். பாஸ் பேப்பர்ன்றது உண்மையாவே சொல்ல போனா பாஸ் பேப்பர் தான் உங்களோட ஏஎல் எக்ஸாம் பேப்பர் வார ஸ்டாண்டர்ட். போன முறையான பேப்பரும் அந்த அளவு பெருசா கஷ்டம் இல்லை, இந்த முறையும் அவ்வளவு பெருசா கஷ்டம் மாதிரி இல்லை. ஆனா பாஸ் பேப்பர் நீங்க செஞ்சீங்கன்னா தானே உங்களுக்கு கேள்வி எப்படி கேள்வி வருது எப்படி செய்யறதுனே. பாஸ் பேப்பரை வாங்குங்க. பாஸ் பேப்பர் வார வருஷம் வாங்குறேன் இருக்க வேணாம், இன்றைக்கே வாங்குங்க. இப்ப 2 மாசத்துல வரும் 3 மாசத்துல வரும் ஓட்டு விட்டு திரிக்காம இப்பயே பாஸ் பேப்பர் வாங்கி பாஸ் பேப்பரை பாருங்க எப்படி கேள்வி வருது என்ன கேள்வி வருது. முதல்ல நல்ல டைம் இருக்கு உங்களுக்கு, அதை பழுதாக்காதீங்க. இன்றைக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சா அவ்வளவும் கிளியரா இருக்கணும். அடுத்த கிளாஸ் வரக்குள்ள இந்த கிளாஸ்ல உங்களுக்கு படிச்ச விஷயம் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. சரியா? நீங்க அப்படி டவுட்டோட வச்சு போனீங்கன்னா கட்டசி மட்டும் நீங்க உங்களோட படிப்பை ஒழுங்கா முடிக்க மாட்டீங்க. அது 100% அடிச்சு சொல்லுவேன். நீங்க டவுட்டோட எனக்கு வார கிளாஸ் விளங்கிடும் அடுத்த கிளாஸ் விளங்கிடுமென்று போனீங்கடா கட்டசி மட்டும் விளங்காது. ஆனால் ஃபிசிக்ஸை விளங்கி படிச்சிங்கன்னா அது போல லேசான பாடமும் இல்லை, இன்ட்ரெஸ்டான பாடமும் இல்லை. ஆனால் நீங்கள் விளங்காமல் படிச்சிங்கன்னா பிரச்சனை. உங்களுக்கு என்ன டவுட் விளங்கலைண்டா என்கிட்ட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் போடுங்க. சுணங்கவே வேணாம். நான் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் ஒரு நாளும் பின்னுக்கு நிற்கிறல்ல. சரியா? உங்களுக்கு ஒரு தரம் இல்லை 10 தரம் இல்லை 100 தரம் விளங்கப்படுதுனால நான் ரெடி. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சரியா? கிளியராக ஒரு சின்ன விஷயம் கூட விளங்காமல் படிக்காதீங்க. அவ்வளோத்தையும் விளங்கி உங்களுக்கு விளங்கலைன்னா நீங்கள் பயமில்லாமல் கேளுங்க. எனக்கு அது விளங்கலைன்றது இதில் ஒரு விஷயமும் இல்லை. இப்போ நானும் எல்லாம் தெரிஞ்சு வந்ததும் இல்லை, நீங்களும் எல்லாம் தெரிஞ்சு வந்ததில்லை. நீங்களும் படிக்கத்தான் வந்திருக்கீங்க. அதனால நீங்கள் யோசிக்காமல் கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்ன்றதை கேளுங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. ஏன்னா இல்லாட்டி எனக்கு இது விளங்கலைன்றதை போடுங்க. அதை கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுது. அதை 100 தரம் கிளியர் பண்ணவன் நான் ரெடி. எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை.